Welcome to Terminal Travels. Nikki Elsa movie porno. Elsa movie or பார்க்கணும். Frozen movie? Frozen movie. Frozen movie la Elsa or character தானே? Elsa is a queen. Okay. ஹாய், நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா இன்னைக்கு வந்து டிரைவின் சினிமா வந்திருக்கோம். அட்வென்ச்சர் டிரைவின்னு சொல்லிட்டு பிரிஸ்டலில் பாப்அப் சினிமா. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன மூவி பார்க்க வந்திருக்கோம்னா ஃப்ரோசன்னு சொல்லிட்டு ஒரு கிட்ஸ் மூவி பார்க்க வந்திருக்கோம். இது ஆரோவுக்கு ஃபேவரட்டான மூவி. ஸோ அவன் பாப்கார்ன்லாம் வச்சுட்டு ரெடியாக இருக்கான். இது எப்படி என்ன மாதிரி கான்செப்ட் அப்படின்னா, இந்த நம்ம இன்னைக்கு வந்திருக்க ஏரியா வந்து ஒரு ஏர்ஃபீல்டு. இந்த ஏரியா வந்து பிரிஸ்டல்ல வந்து ஃபில்டன்னு ஒரு சப் ஏரியா. ஸோ அதில் வந்துட்டு ஒரு பழைய ஏர்ஃபீல்டு ஒன்று இருந்தது. இந்த ஏர்ஃபீல்டு கிட்டத்தட்ட ஒரு 4 இயர்ஸ் முன்னாடி வரைக்கும் இந்த ஏர்ஃபீல்டு வந்து ஆப்ரேஷனலில் தான் இருந்தது. ஏன்னா இங்கே ஃபில்டனில் பிரிஸ்டலில் வந்து ஏர்பஸ் அண்ட் ரோல்ஸ் ராய்ஸோட பெரிய அவங்களோட ரிசர்ச் ஃபேக்ட்ரி அண்ட் ரிசர்ச் லேப்ஸ் அண்ட் மெயின் கார்பரேட் ஆஃபீஸஸ்லாம் இங்கே இருக்கிறனால நிறைய ஏர்கிராஃப்ட் வந்து போயிட்டே இருக்கும் பிரிஸ்டலில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏர்பஸ் A380 வந்து லேண்ட் ஆயிருக்கு, இங்கேருந்து டேக் ஆஃப் ஆயிருக்கு. அது கூடவே சேர்ந்து கான்கார்டுமே வந்து இங்கே தான் கடைசி ஒரு கான்கார்ட் ஃப்ளைட் வந்து இங்கே பிரிஸ்டலில் ஃப்ளை பண்ணி அது ஒரு கான்கார்ட் மியூசியமே வந்து இந்த ஏர்ஃபீல்டு கிட்ட இருக்கு. ஸோ பிரிஸ்டல்ல ஒரு பழைய யூஸ்ட் ஏர்ஃபீல்டு வந்து இப்போ வந்து இதை வந்து ஒரு ரெசிடென்ஷியல் பிளாட்ஸாக கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஏரியாவில் ஒரு பாப்அப் சினிமா. ஸோ இன்றைக்கி இந்த டிரைவின் சினிமா வந்து ஒரு ஏர்ஃபீல்டில் இருக்குதுன்னு முன்னாடியே சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ இது இந்த ஏர்ஃபீல்ட் பேர் வந்து ஃபில்டன். இப்போ இது வந்து ஃபுல்லாக ஒரு ரெசிடென்ஷியல் டெவலப்மெண்ட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த ஏர்ஃபீல்டு உள்ள என்ட்ரன்ஸ் வந்து இதுதான் இந்த ரோடு. ஸோ அந்த என்ட்ரன்ஸில் இப்போ அந்த ரெசிடென்ஷியல் டெவலப்பர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஒரு செக்யூரிட்டி கேட் மாதிரி ஃபஸ்ட்டு வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் என்ட்ரி பாயிண்ட்டு இந்த ஏர்ஃபீல்டுக்கு. ஸோ இவங்க நாங்கள் நுழையும் போது நாங்கள் எதுக்காக உள்ளே வரோம் அப்படின்னு கேட்டாங்க முதல்ல. இந்த மாதிரி டிரைவின் சினிமாவுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னோடனே அவங்க அடுத்து கைட் பண்ணாங்க எங்கே போகணும் அப்படின்னு. ஸோ அடுத்து இங்கே ஒருத்தர் வந்து திரும்ப ஒரு ரீகன்ஃபார்ம் பண்ணார். நீங்கள் இது சினிமாவுக்கு போகிறீங்களா இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் போகிறீங்களான்னு ஒரு கன்ஃபார்ம் பண்ணி கேட்டார். ஸோ சினிமாவுக்கு போகிறோன்னு சொன்னதுக்கப்புறமா இந்த டைரெக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணி அங்கே இன்னொருத்தர் இந்த மாதிரி ஒரு ஹைவிஸ் ஜாக்கெட் போட்டு நின்றுட்டுருப்பார். அங்கே போய் நீங்கள் உங்கள் டிக்கெட் காமிங்க அப்படின்னு சொன்னார். ஸோ இங்கே தான் வந்து இப்போது டிக்கெட் செக் பண்ண போகிறாங்க. நாங்கள் இமெயிலில் டிக்கெட் இருந்தது, அந்த டிக்கெட் காமிச்சு என்ன மாதிரி டிக்கெட்னு செக் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு விஐபி டிக்கெட்டா இல்லை ஸ்டாண்டர்ட் டிக்கெட்டா. விஐபி டிக்கெட்டாக இருந்தால் வந்து நீங்கள் அந்த இந்த லைட்ஸ் போட்டு ஹசார்ட் லைட்ஸ் ஆன் பண்ணிவிட்டு போக சொன்னார். அப்படி அடுத்த இடத்துல வந்து ஸ்பீக்கரும் பாப்கார்ன் கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு நீங்கள் அடுத்து அவங்க அந்த என்ட்ரியில் நிற்கிறவர் வந்து அடுத்து நீங்கள் எங்கே போகணுன்னு கைட் பண்ணுவாங்க அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தாரு இவர். ஸோ இங்கே வந்து இந்த ஸ்பீக்கரும் விஐபி டிக்கெட் புக் பண்ணனால ஒரு பாப்கார்ன் பேக்கும் வந்து இங்கே கொடுத்து, அடுத்து அங்கே இன்னொரு ஹைவிஸ் ஜாக்கெட் ஒருத்தவங்க போட்டிருக்காங்க, அவங்கள ஃபாலோ பண்ணுங்கள், ஹசார்ட் லைட்ஸ் வந்து ஆன்லேயே இருக்கட்டும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த ஸ்பீக்கர் வந்து ஆல்ரெடி ஆன்லேயே இருந்தது, ஒரு மியூசிக் ப்ளே ஆகிட்டு இருந்தது. ஸோ யூஸ்வலாக 1:00 மூவிக்கு வந்து 12 மணிலேருந்து 12:45 வரைக்கும் உள்ளே வரலாம் அப்படின்னு போட்டிருந்தது. ஸோ ஸ்டாண்டர்ட் டிக்கெட் புக் பண்ணவங்கெல்லாம் கொஞ்சம் முன்னாடியே வர சொல்லியிருந்தாங்க.
ஸோ இவர் இப்போ உள்ளவர் தான் வந்து நமக்கு எந்த சீட்டில் எந்த லொக்கேஷனில் வந்து பார்க் பண்ணி இது பண்ணலான்றதை இவர் நமக்கு கைட் பண்ணுவார் இப்போது. Yeah. Yeah, a little bit. I think I cannot see the bottom bit. Okay, yeah. ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு நிப்பாட்டின இடத்துல வந்து இந்த முன்னாடி உள்ள ஒரு எஸ்யூவி நின்றுட்டு இருந்தனால எங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீனும் சரியாக விசிபிலிட்டியாக இல்லை அப்படின்னு அவர்கிட்ட சொன்னோம். சரி ஓகே, அப்போ என்ன சொன்னான்னா அவர் இந்த பக்கம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த முன்னாடி உள்ள ரோவோட எண்டில் வந்து நீங்கள் காரை வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆங்கிளில் பார்க் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி கைட் பண்ணார். ஸோ நாங்கள் அதுக்கப்புறமா நாங்கள் ஃபஸ்ட்டு முன்னாடி உள்ள ரோவுக்கு போயிட்டு அங்கே காரை பார்க் பண்ணி எங்களுக்கு அந்த ஸ்க்ரீன் விசிபிலிட்டி கரெக்டாக இருக்க மாதிரி நாங்கள் பார்க் பண்ணிக்கிட்டோம். ஸோ டிரைவ்-இன் தேட்டர்னாலே எனக்கெல்லாம் என்ன ஞாபகம் வரும்னா, இந்த காதலா படத்தில் வந்து அந்த இவர் சோ வந்து படம் பார்த்துட்டு இருப்பாரு. அவருக்கு திடீர்னு வந்து முருகன் வந்து எதையோ கனவுல சொல்லும் போது அப்புறம் அவர் வந்து MS விஸ்வநாதனுக்கு கால் பண்ணுவார். ஸோ அந்த ஒரு சீன் ஞாபகம் வரும் டிரைவ்-இன் சினிமானா. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ரஜினி படத்தில் ஒரு சீன் வரும். சிவாஜி மூவியில் ஒரு ஃபைட் சீன் வரும். ரஜினியும் ஸ்ரேயாவும் ஒரு டிரைவ்-இன் தேட்டரில் படம் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ வந்து வில்லன்ஸ்லாம் வந்து அவங்கள அட்டாக் பண்ணுற மாதிரி ஒரு சீன் வரும். ஸோ அதுதான் வந்து டிரைவ்-இன் சினிமானா எனக்கு ஞாபகம் வந்தது தான். நான் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பண்ணதில்லை. சென்னை பீப்புள் வந்து சில பேர் போய் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. நான் மதுரையிலேருந்து வந்தனால அப்போல்லாம் வந்து டிரைவ்-இன் தேட்டர்னால என்னன்னு தெரியாது. அப்போ இன்டர்நெட் அந்த மாதிரிலாம் இல்லாத காலத்தில், அவர் கம்மியாக இருந்த காலத்தில் இன்ஃபர்மேஷன் வந்து அவ்வளோவா இல்லை. ஸோ அதனால வந்து அது எப்படி போய் புக் பண்ணி பார்க்கறது அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் வந்து நான் அப்போ தெரியல, சின்ன வயசாக இருக்கும்போது. ஸோ மேபி இப்போ சென்னைக்கு நம்ம போனால் இப்போ அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சென்னையிலே இருக்குன்னு அந்த காலத்திலே சென்னையில் இருக்குன்றது வந்து ஆனால் நாங்கள் இப்போ தான் வந்து யூகேல வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ட்ரை பண்ண போகிறோம். ஸோ இன்னைக்கு வந்திருக்கோம். இங்கே என்னென்னா விஐபி டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம். விஐபிக்கும் நார்மலுக்கு ரொம்பலாம் வித்தியாசம் இல்லை, கொஞ்சம் தான் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருந்தது. விஐபினால நம்ம முன்னாடி ஃப்ரண்ட் ரோவில் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க சீட்டு. நம்ம டேரெக்டாக அப்படியே அந்த ஸ்க்ரீனுக்கு ஆப்போசிட்டில் உட்காந்துருக்கோம். இது கூடவே சேர்ந்து ஒரு உள்ள நுழைஞ்சோடனே ஒரு ஸ்பீக்கர், ஆட்டோமேட்டிக் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அது கூடவே சேர்ந்து ஒரு பாப்கார்ன் பேக்கெட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ணா, இந்த ஸ்பீக்கர் ஆன் பண்ணி நம்ம வச்சுட்டே இருக்கணும். கார்லேருந்து வெளியில் இறங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த கோவிட் ரெஸ்ட்ரிக்ஷனால. மேபி சம்மர் டைமில், கோவிட் இல்லாத டைமில் நம்ம காருக்கு வெளியில் உட்காந்து பார்க்குற மாதிரி செட்டிங் இருக்கும்னு நினைக்கிறோம். இது 1 o'clock மூவி. இப்போ டைம் வந்து 12:50 ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து அந்த ஸ்பீக்கர் ஆன் பண்ணி, இதில் ஏற்கனவே மியூசிக் ப்ளே ஆகிட்டு இருந்தது. நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக நான் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ரெக்கார்டிங் ஆன் பண்ணிவிட்டு அந்த ஸ்பீக்கர் ஆன் பண்ணிவிட்டு வெயிட் பண்ண சொல்கிறாங்க. 1 o'clock வந்து மூவி ஸ்டார்ட் ஆகி அந்த ஸ்க்ரீனில் ப்ளே ஆகும். நம்ம காரில் உட்காந்தே பார்க்கலாம். அந்த மூவியில் உள்ள சவுண்ட் எல்லாமே வந்து இந்த ஸ்பீக்கர் வழியாகவே நமக்கு எல்லாமே கேட்கும். ஸோ நம்ம வெளியில் இறங்கி, சப்போஸ் நம்ம வெளியே இறங்கி நின்று பார்த்தா கூட ஸ்பீக்கர் எதுவுமே வெளியில் சவுண்டே இருக்காது, வெறும் ஸ்க்ரீனில் தான் ஃபில்ம் ஓடிட்டே இருக்கும். என்ன சவுண்ட், மியூசிக் எல்லாமே வந்து நம்ம காரில் இந்த ஸ்பீக்கரில் ப்ளே ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்ம எனக்கு ட்ரை பண்ண வந்திருக்கோம். நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னா நம்ம ஊர்லேயே வந்து இது டிரைவ்-இன் சினிமா இருக்குது. முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் யோசிக்கவே இல்லை அந்த கான்செப்ட், அந்த ஐடியா அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் சென்னையில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்படி யூகேக்கு வர நேர்ந்தால், நீங்கள் சப்போஸ் நீங்கள் யூகேல யூஎஸ்லேயும் நிறையா இந்த மாதிரி இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு, யூகேக்கு வர்றீங்க, நீங்கள் வர்ற டைமில் இந்த மாதிரி ஒரு பாப்அப் சினிமா எங்கேயாவது இருந்ததுன்னா நீங்கள் புக் பண்ணி அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நாங்கள் இப்போது கிட்டத்தட்ட ஒரு 10 minutes இருக்குது. நாங்கள் மூவி பார்க்க எல்லாம் ரெடி ஆகிட்டு, அப்புறம் மூவி ஆரம்பிக்கும் போது நான் எப்படி ஸ்க்ரீன் இருக்குன்னு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் மூவி ப்ளே ஆகிட்டு இருக்கும்போது நாங்கள் ஷூட் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் மூவி முடிஞ்சதுக்கப்புறமா எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு நாங்கள் சொல்கிறோம். ஸோ மூவி ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் மூவி முடிஞ்சதுக்கப்புறமா எங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு ஷேர் பண்ணுறோம். ஸோ இந்த டிரைவிங்கில் என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாப்அப் டாய்லெட்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அது கூடவே நீங்கள் அங்கே பார்க்குறது வந்து ஒரு சின்ன பர்கர், ஹாட் டாக், அப்புறம் ஒரு ஃப்ரைஸ், ஒரு காஃபி, ஸோ அந்த மாதிரி ஒரே ஒரு கடை இருந்தது.
இங்கே தான் நீங்கள் பார்க்குறது இந்த கார்ஸ் எல்லாம் இப்படி ஸ்க்ரீன் முன்னாடி பார்க் பண்ணி அங்கேருந்து பார்க்குற மாதிரி இங்கே இருக்குது. நீங்கள் வெளியில் நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சவுண்டு கூட கேட்காது, ஸ்க்ரீன் மட்டும்தான் ஓடும். இப்போ காரை திறக்கிறோம், இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவுண்டு கேட்கும் இப்போது இந்த ஸ்பீக்கர் மூலமாக. ஸோ மூவி முடிஞ்சதுக்கப்புறமா ஒவ்வொரு காராக வந்து நம்ம கிளம்ப சொல்கிறாங்க. ஸோ அது மாதிரி நீங்கள் முன்னாடி பார்த்துட்ருக்கிறதெல்லாம் ஒவ்வொரு காராக வந்து அப்படியே அவங்கவுங்க இடத்துலேருந்து எக்ஸிட்டை நோக்கி போகிறாங்க. ஃபில்ம் மூவி பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ சூப்பராக இருந்தது. இது ஒரு ரொம்பவே வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ். வீட்டுக்கு போய் நம்ம ஒரு ஃபுல் ரிவ்யூ எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த எக்ஸிட் போகிற இடத்துலேருந்து இந்த ஸ்பீக்கரை வந்து திரும்ப நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ரிட்டர்ன் பண்ணதுக்கப்புறமா நம்ம எக்ஸிட் ஆகிட்டு நம்ம ரோட்டில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ டிரைவ்-இன் சினிமா பார்த்துட்டு வந்துட்டோம் வீட்டுக்கு. இதுவே ரொம்பவே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ இது ஒரு காருக்கு வந்து என்ன ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 38 பவுண்ட்ஸ், கிட்டத்தட்ட இந்தியன் மதிப்புப்படி 3800 ரூபாய் ஒரு காருக்கு. அது நம்ம காரில் எவ்வளோ பேர் உட்காரலாமோ அவ்வளோ பேர் உட்காந்து உள்ளே போகலாம். ஆனால் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா யூஸ்வலி 2 to 3 பீப்புள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அப்போ தான் வந்து அந்த ஸ்க்ரீன் வந்து நல்லா தெரியுன்றதுக்காக 2 to 3 வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. பட் நம்ம 4 பேர் 5 பேர் கூட நம்ம உட்காந்து போய் பார்த்துக்கலாம். எவ்வளோ பேர் இருந்தாலும் அதே காசு தான். ஸோ 15 மினிட்ஸ்க்கு முன்னாடியே வந்து எல்லோரும் உள்ளே போயிடணும். அந்த நீங்கள் என்ன டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பாட் அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்பாட்டில் வந்து நம்ம போய் பார்க் பண்ணிவிட்டு அப்புறம் 15 மினிட்ஸ் கேப் இருக்குது. அதை நம்ம போய் பார்க் பண்ணதுக்கு அப்புறமா பார்க் பண்ணுற டைம்லேருந்து படம் போடுற வரைக்கும் பக்கத்துலேயே என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டாய்லெட், பாப்அப் டாய்லெட்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு கெஃபே மாதிரி அங்கே காஃபி, பர்கர், ஃப்ரைஸ் அது மாதிரி ஒரு சின்ன ஷாப் இருந்தது. நம்ம வேணா வாங்கிக்கலாம் போய். இப்போ ஃபில்ம் ஓடிட்டே இருக்கும்போது நீங்கள் கார்லேருந்து இறங்கி போய் வாங்கிட்டு வரலாம். ஓரளவுக்கு ஓகே, ரீசனபிள் ப்ரைஸாக தான் இருந்தது. ஸோ அது நாங்கள் வந்து சும்மா ஒரு சிப்ஸு, ஒரு காஃபி, சும்மா ஒரு சின்ன ட்ரிங்க் மட்டும் வாங்கியிருந்தோம். ப்ளஸ் அது கூடவே நாங்கள் வெளியில் சூப்பர் மார்க்கெட்லேருந்து பாப்கார்ன் வாங்கிட்டு போயிருந்தோம். ப்ளஸ் விஐபி டிக்கெட் புக் பண்ணனால அவங்க ஒரு பாப்கார்ன் கொடுத்துருந்தாங்க. ஸோ நமக்கு என்ன வேணுமோ நம்ம வீட்டில் இருந்தே கூட அதெல்லாம் எடுத்து போய்க்கலாம். நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம படம் பார்க்கும்போது சாப்பிட்லாம். என்ன ஒரே ஒரு ட்ராபேக்குன்னு சொல்ல மாட்டேன், நாங்கள் ஒரு ஆஃப்டர்நூன் ஷோ புக் பண்ணியிருந்தனால கொஞ்சம் இன்னைக்குன்னு பார்த்து கொஞ்சம் வெயில் ஜாஸ்தி இருந்தது. யூஸ்வலாக வந்து மிச்ச நாள்லாம் வந்து ஒரு மாதிரி க்ளூமியாக க்ளவுடியாக இருந்தது. இன்னைக்குன்னு பார்த்து கொஞ்சம் வெயில் இருந்தனால சில டைம் வந்து கொஞ்சம் ஸ்க்ரீன் வந்து சரியாக தெரியல. ஒருவேளை ஈவினிங் ஷோ புக் பண்ணியிருந்தா எந்த ப்ராப்ளமே இருந்திருக்காது. எங்களுக்கு சில சீன்ஸ் மட்டும் சில நேரம் மட்டும் கொஞ்சம் சரியாக தெரியாமல் இருந்தது. அதுதான் ஒரே ஒரு ட்ராபேக். பட் படம் வைஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரோசன் வந்து நம்ம ஏற்கனவே நாங்கள் பார்த்த படம் தான். ஸோ அதனால் எங்களுக்கு ஓரளவுக்கு ஸ்டோரி என்னென்னு தெரியும். இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் நாங்கள் போயிருந்தோம். ஆக்சுவலி ஹோம் அலோன், டை ஹார்ட், மித்த நிறைய மூவிஸ்லாம் இருந்தது. ஹோம் அலோன் தான் ட்ரை பண்ணோம் புக் பண்ணேன். பட் ஹோம் அலோன் வந்து ரொம்ப ஃபேமஸ்னால கம்ப்ளீட்டாக சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. பட் ஃப்ரோசன் தான் இருந்தது நாங்கள் பார்க்கும்போது. ஸோ அதனால் ஃப்ரோசன் புக் பண்ணி போயிருந்தோம். ஆகவே ஒரு நல்ல டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் தான். நாங்கள் இது வரைக்கும் டிரைவ்-இன் போனதில்லை. ஸோ அதனால் எங்களுக்கு ஃபஸ்ட் டைம் நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது செம்மையாக இருந்தது. என் பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவன் தான் ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்டு இருந்தான் படத்தை. ஏன்னா இது கிட்ஸ் மூவி தான் ஃப்ரோசன். கிட்ஸுன்னு மட்டும் இல்லை, அடல்ட்ஸும் பார்க்கலாம். பட் அவனுக்கு ரொம்ப ஃபேவரட்டான மூவி. அந்த ஓலஃப் கேரக்டர்லாம் வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தான். ஓவராலாக பார்த்தீங்கன்னா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பாக வந்து நம்ம எனக்கோ ஒரு நாள் போர் அடிக்குது, டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். உண்மையிலேயே வந்து கொஞ்சம் பொழுதுபோக்கு, வித்தியாசமான பொழுதுபோக்கு. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கோம். நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நான்.
நீங்களும் சென்னை போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். மித்த ஊரில் இருக்கான்னு எனக்கு தெரியல. பட் தமிழ்நாட்டில் உள்ளவங்க நீங்கள் என்னைக்காவது சென்னைக்கு போகிறீங்க, ஏதாவது ஒரு வேலை விஷயமா ஒரு ஹாலிடேக்கு போகிறீங்க அப்படின்னா ஒரு டிரைவ்-இன் தேட்டரில் போய் ஒரு படம் பார்க்கலாம். அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு யூகே இல்லை யூஎஸ் போனீங்க, உங்கள் ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போகிறீங்க, ஒரு நீங்கள் ஒரு ஹாலிடேக்கு போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி எங்கேயாவது அட்வென்ச்சர் டிரைவ்-இன் சினிமாஸ் இருந்தால் நீங்கள் அதை புக் பண்ணி முன்னாடியே பிளான் பண்ணி புக் பண்ணி போகலாம். நாங்கள் எங்கே இது வந்து அட்வென்ச்சர் டிரைவ்னு ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, அவங்க ஆர்கனைஸ் பண்ண ஈவெண்ட் இது. அது என்ன டீட்டெயில்ஸ்ன்னு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். சப்போஸ் நீங்கள் யூகே வர்றீங்க அப்படின்னா நீங்கள் முன்னாடியே இந்த வெப்சைட்டில் போய் பார்த்துட்டு என்ன டேட்ஸில் உங்களுக்கு நீங்கள் வர்ற டேட்ஸில் ரிலேட்டடாக எந்த ஊரில் இருக்கோ அந்த ஊரில் நீங்கள் போகிற பிளான் இருந்தால் நீங்கள் புக் பண்ணி நீங்களும் பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு எதிர்பார்க்குறோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸை வந்து நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.